வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆம்பிளிஃபையர். மாஸ்பெட் யூஸ்டு ஆம்பிளிஃபையர். எத்தனை மாஸ்பெட்? ஒரு ஆம்பிளிஃபையர்னு சொல்லணும் இல்லையா? ஒரே ஒரு மாஸ்பெட், ஒரே ஒரு மாஸ்பெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையரை எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ. டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது தான் நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே லாஸ்ட் வீக் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். சிங்கிள் டிரான்சிஸ்டர், அதுவும் BC547 டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மானோ ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் ட்ரைவ் ஆகிற மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒருவேளை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம ஆம்பிளிஃபையர் இன்னொன்று டெவலப் பண்ணும் பொழுது அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம். ஓகேவா? சிக்னல் இன்புட்னு ஒன்று இருக்கும், சிக்னல் அவுட்புட்னு ஒன்று இருக்கும். பொதுவாக அந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இதுதான் ஜென்ரல். அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, கொஞ்சம் வேணால் என்லார்ஜ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டில் ஒரு மாஸ்பெட் இருக்குது. இந்த மாஸ்பெட்டோட நேம் IRF 150 யூஸ் பண்ணலாம், 250 யூஸ் பண்ணலாம், 450 யூஸ் பண்ணலாம். எந்த நம்பர் வேணால் நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு என்ன இதில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு 470 MFD 25 வோல்ட். தென் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் கொடுத்துருக்கு 1.2K. இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் அவுட்புட் கப்ளிங் கெப்பாசிட்டர் 3300 MFD 35 வோல்ட் ஆர் 50 வோல்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபியூசபிள் ரெசிஸ்டர் அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 56 ஓம்ஸ், 10 வாட், 20 வாட் கூட யூஸ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா. பழைய கிட்டில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாம் இப்போது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி HF, LF, பேஸ் எல்லாமே வரும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? இதில் டோட்டலாக நான் ஒரு வீடியோ மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இதில் வால்யூம் நம்ம கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஃபுல்லாக 0 லெவல் குறைச்சா கூட எந்த ஹம்மோ நாய்ஸோ எதுவுமே வராது. நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகே, நீங்கள் ஊஃபர் ஆட் பண்ணலாம், ஸ்பீக்கர் ஆட் பண்ணலாம், என்ன வேணால் ஆட் பண்ணலாம். இது ஒரு சூப்பர் பாஸ் பூஸ்ட் சர்க்கியூட். ஒரு சிங்கிள் மாஸ்பெட் உபயோகப்படுத்தி நம்ம எப்படி ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். என்னுடைய சர்க்கியூட் டயக்ராம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ நவடேஸ் வரக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே நல்ல பாஸ் வேணும், நல்ல பேஸ் வேணும், எஃபெக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்த வீடியோ ஆடியோவில் வரிசையாக உள்ள ஒன்றா போயிட்டுருக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் மாஸ்பெட்டை வச்சு எப்படி ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிடுறது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறோம். அடுத்த வீடியோவில் எப்படி வரும் அப்படின்னா, 2 மாஸ்பெட் IRF 150 யூஸ் பண்ணி அது ஒரு இண்டிபெண்ட், அது ஒரு ட்ரைவ் சர்க்கியூட்ஸ், நல்ல குவாலிட்டி, பர்டிகுலராக சப்பூபருக்கு பக்கா ட்ரைவாக ஒர்க் பண்ணும். அப்போது மாஸ்பெட் ஃபெட்டி யூஸ் பண்ணக்கூடிய இனி வரக்கூடிய ஆம்பிளிஃபையர் 1 by 1 வந்துக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் இப்போது. ஏன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அசத்தலான பேஸ் வேணும். அந்த பேஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது சர்க்கியூட்டில் கொண்டு வர முடியுமா? ஐசி சர்க்கியூட்டில் கொண்டு வர முடியுமா? இப்போ LA4440 பார்த்தோம் இல்லையா, 7265 பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஐசிஸ்லாம் வரிசையாக 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் 4392 IC STK பற்றி பார்த்தோம். நாளை மறுநாள் இன்னொரு வீடியோ வரப்போகுது 4141. அதுக்கப்புறம் இன்னொரு மாடல். இப்படி ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? நோக்கம் எல்லாம் என்ன? இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலோட நோக்கம் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்களும் ஒரு ஆடியோ இன்ஜினியராக டெவலப் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கோம்.
செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்டர் கிளாஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி ஒரு கிளாஸ் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் பற்றி ஒரு கிளாஸ் இருக்குது. இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட் எந்த கோர்ஸ் எல்லாமே படிக்கிறது எல்லாமே கமர்ஷியல் கோர்ஸ். இது படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணி எனக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணணும், 10 செகண்ட். ஓகேவா? டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் அசம்பிள் பண்ணணும். இதை பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும், தகவல் வேணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேவா? இப்போ சர்க்யூட்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுது இதில் சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சர்க்யூட் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மாஸ்பெட்டு, ஒரு ஹீட்சிங் பிளேட்டில் போட்டிருக்கு, 2 எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர், குவார்ட்டர் வாட், 10 வாட்டில் ஒரு 56 ஓம்ஸ், ஒரு ரெசன்ஸ், ஃபீஸபிள் ரெசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு மானோ கண்ட்ரோல், ஒரு இண்டிகேட்டர் லைட், ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஃபார் டிரைவ் MP3, ஒரு மாடல் டிரைவ் பண்ணுறதுக்காக. டோட்டல் பவர் சப்ளை நான் கொடுத்துருக்கேன். 3 ஆம்ப்ஸ் இதுக்கு வேணும், சர்க்யூட்டுக்கு வேணும். ஓகேங்களா? இப்போது நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். அசம்பிள் பண்ணி பாருங்கள். சப்வூஃபர் இருந்தாலும் சப்வூஃபர் கொடுங்க, நல்லாயிருக்கும். இதோட நாளைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ 2 மாஸ்பெட்டை உபயோகப்படுத்தின ஒரு சர்க்யூட்ஸு, அதில் எஸ்எம்டி கமெண்ட்ஸோடு வரும். அதை பற்றி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது சர்க்யூட் பார்த்தோம் இல்லையா? இதில் இப்போ நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் ஒரு டயக்ராம், சிங்கிள் மாஸ்பெட் ஆம்பிளிஃபையர். இது மாஸ்பெட்டோட ஒரு நேரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மாஸ்பெட்டோட சிம்பிள் பார்த்திங்கன்னா இதுதான் மாஸ்பெட்டோட சிம்பிள். இந்த போர்ட் வந்து இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ட்ரைன், இது வந்து ட்ரைன், இது வந்து சோர்ஸு, இது வந்து கேட். 3 பின் இருக்கும். எப்படி டிரான்சிஸ்டரில் கலெக்டர் பேஸ் எமிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா? இல்லை, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு மாஸ்பெட் பற்றி நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் சர்க்யூட்டு. இதில் ட்ரைனில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 56 ஓம்ஸ், 10 வாட் ஒரு ஃபீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 12 வோல்ட் 3 ஆம்பியர், இது ப்ளஸ் வோல்ட்டு இது கொடுக்குறோம். இந்த ப்ளஸ் இங்கே கொடுக்குறோம், இந்த இடத்துல மைனஸ் கொடுக்குறோம். இந்த ட்ரைன் பாயிண்ட்லேருந்து ஒரு 3300 MFT 35 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டு ஒரு ஸ்பீக்கர் ஒரு யூஃபருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மாஸ்பெட்டில் இருக்கக்கூடிய 3 பின். கேட்டுக்கு ஒரு 1.2K ஆர் 6080 ஓம்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கேட்டுக்கு ட்ரிகரிங் ஃபஸ்ட்டு வேணும். கொடுத்தோடனே மாஸ்பெட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல 470 25 வோல்ட் வழியாக என்ன பண்ணுறோம்? சிக்னலை ஃபீட் பண்ணுறோம். மொபைல் ஃபோனில் இருந்தோ, லேப்டாப்பில் இருந்தோ, வேறு எனி அதர் கேட்ஜெட்டில் இருந்தோ நீங்கள் கொடுத்து ஒரு பக்கா ஆம்பிளிஃபையர், எந்த ஹம் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, நல்ல குவாலிட்டி ஆடியோ கொண்டு வர முடியும். இது நம்ம அசம்பிள் பண்ணி பாருங்கள். இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பெரிய லெவலில் குவாலிட்டி இருக்காது. உங்களுக்கு எதுக்காகனா ஒரு மாஸ்பெட்டை உபயோகப்படுத்தி ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நிறைய மாஸ்பெட் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். மாஸ்பெட்டை பற்றி சம் டீட்டெயில்ஸ் இப்போ பாருங்களேன். இதுதான் IRF Z44N, இதனுடைய பின் அவுட். நேரில் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கும், மாஸ்பெட் இருக்கும். இதில் வந்து ட்ரைன், இது சோர்ஸு, இது வந்து கேட். இது வந்து சிம்பாலிக் ஃபார்ம், சிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லி நேரில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும். இதில் எது கேட் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு பின் கேட்டு, 2வது பின் வந்து ட்ரைன், 3வது பின் வந்து சோர்ஸ். இந்த ட்ரைனும் இந்த ஹீட்சிங் பிளேட்டுக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கும். அதாவது இந்த ட்ரைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் எப்பவுமே உள்ள கண்டினியூட்டி இருக்கும். இங்கே ட்ரெயினில் சால்டர் பண்ணுறதை விட இந்த இடத்துல ஹீட்சிங் பிளேட்டில் கூட நீங்கள் சால்டர் பண்ணலாம். அதனால் இந்த மாஸ்பெட்டை உபயோகப்படுத்தும் பொழுது மைக்கா வாசர், மைக்கா ஒரு ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி தென் அதுக்கப்புறம் ஹீட்சிங் பிளேட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும். சர்க்யூட்டை பொறுத்து பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்க, ஒரு மைக்கா சீட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
இதுதான் மாஸ்பெட்டோட சிம்பிள் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான். இந்த மாஸ்பெட்டில் 2 இருக்கும். N சேனல் மாஸ்பெட் ஒன்று இருக்குது, P சேனல் மாஸ்பெட் அப்படின்னு இருக்குது. ட்ரைன், சோர்ஸ், கேட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த சிம்பிள் மட்டும் இருக்கும். N சேனல் அப்படின்னா இந்த அம்புக்குறி உள்ளே இருக்கும், P சேனல் அப்படின்னா அம்புக்குறி வெளியே இருக்கும். அதாவது இந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது சில டேட்டாஸ் தேவைப்படுங்கிறதுக்காக இந்த டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த மாஸ்பெட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? அனலாக் மல்டிமீட்டரில் செக் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனலாக் மீட்டர் தான் பெஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டால் டிரான்சிஸ்டர் இருக்குது, மாஸ்பெட், ஐஜிபிடி இதுக்கெல்லாம். உங்களுக்கு ஐஜிபிடி யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரும் வரும். அதை பற்றி வரும்போது பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாஸ்பெட்டை எப்படி செக் பண்ணுறது, அனலாக் மீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, டிஜிட்டல் மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, இருந்தாலும் ஒரு எளிமையான வழி எதாவது இருக்கா, ஒரு மாஸ்பெட்டை நாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கோம். பாருங்கள் போதும். ஓகே, இல்லை பாருங்கள், இதான் மாஸ்பெட்டோட சிம்பிள். இப்போ என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு 9 வோல்ட் பேட்ரி இருக்கா. 9 வோல்ட் பேட்டரி, இது மைனஸ், இது ப்ளஸ். மைனஸை வந்து சோர்ஸில் கொடுத்துட்டோம், ப்ளஸில் வந்து ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் 560 ohms கொடுத்து எல்இடியோடைய ப்ளஸ்ஸு, எல்இடியோட மைனஸ் நேராக ட்ரைனு கொடுத்துட்டோம். அதாவது இது ட்ரைன் சொல்லியிருக்கேன், இதுவும் ட்ரைன் தான், ஹீட்ஸிங்கும் ட்ரைன் தான். ஓகே, இந்த ட்ரைன்லேருந்து ஒரு ஒயர் வெளியே எடுத்திருக்கோம், கேட்லேருந்து சோர்ஸ்லேருந்து ஒரு ஒயர் வெளியே எடுத்திருக்கோம். அதாவது பாருங்கள், இது வந்து மாஸ்பெட்டில் இது வந்து ட்ரைன், இது வந்து கேட், இது வந்து சோர்ஸுக்கு பேட்டரியோட மைனஸ், பேட்டரியோட ப்ளஸ்ஸிலிருந்து நேர ட்ரெயினுக்கு ஒரு ரெசன்ஸ் வழியாக எல்இடி வழியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த ட்ரெயின்லேருந்து ஒரு ஒயரும் சோர்ஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். இப்போது ட்ரெயின்லேருந்து ஒயர் எடுத்து கேட்டில் டச் பண்ணோம்னா உடனே எல்இடி எரியும். ஓகேங்களா? எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோர்ஸ்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு கேட்டை டச் பண்ணோம்னா இந்த எல்இடி ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாஸ்பெட் ஓகே அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். சிம்பிளாக செஞ்சு பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு டெமோ செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இப்போ இருக்கு இல்லையா சர்க்யூட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் எடுத்து டச் பண்ணிட்டேன். இப்போ டச் பண்ணோன்னு என்ன ஆகுது, உங்களுக்கு லைட் எரியுது. பாருங்கள், சோர்ஸ்லேருந்து ஒயர் கொண்டு இந்த கேட்டில் டச் பண்ணுறேன், ஆஃப் ஆயிரும். ஓகே, மறுபடியும் 1 செகண்ட் பாருங்கள், எரியும். இது டச் பண்ணால் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் 1 செகண்ட் ட்ரிகர் பண்ணோன்னு எரியும், மறுபடியும் ட்ரிகர் பண்ணோன்னு ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் என்ன அர்த்தம், இது வந்து ஓகே. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிட்டோமா? ஓகே, பாருங்கள், ட்ரிகர் பண்ணுறேன், எரியுது. மறுபடியும் ட்ரிகர் பண்ணுறேன். அதாவது சோர்ஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணுறேன், சோர்ஸ்லேருந்து கேட்டு கொடுத்தா ஆஃப் ஆயிரும். இப்போது ட்ரைன்லேருந்து கேட்டு கொடுத்தா ஆன் ஆயிரும். இப்போ சோர்ஸ்லேருந்து கேட்டு கொடுக்கும்போது ஆஃப் ஆயிரும். இது நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆம்பிளிஃபையரை 1 செகண்ட் பார்க்கலாம். இப்போ 1 செகண்ட் நம்ம கண்ட்ரோல் கூட்டி குறைச்சி பார்க்கலாம். குறைக்க முடியும். சைலண்ட், பக்கா சைலண்ட் இருக்கும், கொஞ்சம் கூட நாய்ஸ் வராது, ஹம் வராது. ஓகே, நீங்கள் என்ன ஒரு ஆடியோ மியூசிக் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் குவாலிட்டி அவுட்புட் வரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.